நீ என்னைய மட்டும் பார்க்காத வினோத். இல்ல ஒரு நிமிஷம் இருடா, நான் போன வாரம் அவங்க பண்ண. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ரெண்டாவது ப்ரோமோல நிறைய தள்ளுமுள்ளு மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. என்ன விஷயம்ன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கேப்டன்சிக்காக ஒரு டாஸ்க்கை முடிவு பண்ணியிருக்காங்க. தள்ளு தள்ளு அல்லு அல்லு அப்படின்றது தான் அந்த டாஸ்கோட பேர். லைவ்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வினோத் தான் ஜெயிச்சிருக்காருன்றது தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா வினோத் தான் கேப்டனாக இருந்து டீமை பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும் போது ஆதிரைக்கும் விஜய் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போது போல. கேப்டனாக இருக்கிறதுனால வினோத் வந்து நடுவில் பேசுறாரு. அதனால வினோத்துக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு. நடுவில் அமித் பேசுறாரு. அமித்துக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. என்ன நடந்தது, எப்படி இந்த ப்ரோமோல ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வினோத் இருக்கார்ல, அங்கேருந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது வந்து பார்வதி குறுக்க பேசுறாங்க போல. வினோத் ஒரு ஸ்டேஜில் டென்ஷன் ஆயிடுறாரு. பார்வதி, ஏன் பார்வதி இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கல, நீ சும்மா பேசிக்கிட்டே இருப்பியா? இங்க ஒருத்தரை பேசுறத கேட்கவே மாட்டியா பார்வதி? ஏன் பார்வதி, உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறாரு. ஆக்சுவலா அந்த சைடு வந்து ஆதிரை இன்னும் சிலர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. பார்வதி அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இன்னொன்று விஷயத்த சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவர் வினோத் வந்து பார்வதியை பார்த்து இதை சொல்றாரு. ஏன் பார்வதி இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னால அமைதியா இருக்க முடியாதான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, வினோத், நீ என்ன மட்டும் எதுக்காக சொல்ற? அவங்களும் தானே பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன மட்டும் எதுக்காக பாக்குற? அவங்களையும் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சாண்ட்ரா பார்வதியை ஏதோ ஒரு டீமுக்காக முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டீம்னா கிளீனிங் டீமுக்காக முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில வேலையை பண்ண மாட்டேன்னு பார்வதி சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த சைடுல இருக்க ஆதிரை சொல்றாங்க. இதனால தான் சண்டை ஏற்படுது. வினோத் இப்ப தலையா மாறி இருக்கிறதுனால சமாதானம் பத்திட்டு இருக்காரு. வினோத் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, வீடு சுத்தமா இருக்க தேவையில்லையா? அப்ப வீடு சுத்தமா இருக்கிறது உனக்கு தேவையில்லைன்னு சொல்றியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, நான் அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அமித் இருக்காரு பாத்தீங்களா. பார்வதி, நான் சொல்றதை கேளு, பார்வதி நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி பார்வதி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க என்னடானா, பார்வதி வினோத் கிட்ட அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. நடுவுல அமித் வேற இப்படி பேசிட்டு இருக்காரா. ஒரு ஸ்டேஜ்ல பார்வதி என்ன பண்றாங்கன்னா, நீ ஒரு நிமிஷம் சும்மா இரு அமித் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அமித் அப்படியே கொஞ்சம் ஷாக்கிங்கா ரியாக்ஷன் கொடுத்துட்டு சோகமா உட்கார்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அமித் அவ்வளவுலாம் கோவப்பட்டிருக்கவோ இல்ல சோகமா இருக்கவோ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பார்வதி பேசும்போதே அப்படிதான் பேசுவாங்க. அமித் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உரிமை எடுத்துக்கிறாங்க. அமித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வயசு 8 வயசு பெரியவர்னு நினைக்கிறேன். ஆனா அமித் வா போன்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. அமித் இதுக்கெல்லாம் கோவப்படுற ஆள் மாதிரி தெரியல. அமித் அமைதியா உட்காந்துட்டாரு போல. அடுத்ததா கானா வினோத் வந்து திரும்பி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சண்டைன்றதை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த ப்ரோமோ மூலியமா நான் புரிஞ்சுக்கிட்டதை பத்தி சொல்றேன். ஆதிரை ஒரு குரூப்ல இருக்காங்க பாத்தீங்களா. ஆதிரை போன வாட்டி கிளீனிங் டீம்ல இருக்கும் போது இந்த இடத்தெல்லாம் நாங்க கிளீன் பண்ணோம், இந்த வாரம் அவங்க அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணோம்னு ஒன்று சொல்றாங்க போல. அதுக்கு வந்து பார்வதி ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க போன வாரம் கிளீனிங் டீம்ல இருக்கும் போது ஒரு நாளைக்கு 2 வேலை கிளீன் பண்றாங்கன்னா இப்ப இருக்கிற டீமும் 2 வேலை கிளீன் பண்ணணும்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. பார்வதி அதுக்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க போன வாரம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒரு ரெகுலேஷனை உருவாக்குனாங்கன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நாங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். அவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்றதுக்காக கிளீனிங் டீமில் இருக்க நாங்களும் அது எல்லாத்தையும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படிலாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கிச்சன் டீமில் ஒரு வீக் இருக்கவங்க ஒரு யுக்தியை கையாளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலையை இப்படி பிரித்து செய்கிறாங்கன்னா அடுத்த வீக் இருக்கவங்களும் அந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்ல முடியாது இல்லை. பார்வதி அந்த மாதிரி சண்டை வலிக்கிறாங்களா இல்லை ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு சண்டை வலிக்கிறாங்களான்னு தெரியல. ஆதிரைக்கும் பார்வதிக்கும் நடுவில் அந்த கிளாஷ் போயிட்டு இருக்கு. அதாவது ஆதிரைக்கு மட்டும் இல்ல, ஆதிரை பக்கத்தில் இருக்கவங்களும் சொன்ன மாதிரி இருக்கு. எஃப்ஜே நடுவில் பேசுறான், அதே மாதிரி சுபிக்ஷா நடுவில் பேசுறாங்க. அந்த டீம்ல இருக்கவங்க பார்வதி கிட்டே ஏதோ பேசுறாங்க. பார்வதி பதிலுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அமைதியா தான் இருக்காங்க. பார்வதி மட்டும் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல வினோத் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ரோமோல நமக்கு அந்த விஷயம் தான் புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆக்சுவலா வினோத் அந்த டாஸ்க்ல சூப்பரா ஜெயிச்சிட்டு இருக்காரு. என்ன மாதிரி டாஸ்க் தெரியுமா நடக்க போகுது? ஏதோ ஒரு ஸ்கேட்டிங் போர்டு தந்துருவாங்க போல. ஸ்கேட்டிங் போர்டில் அப்படியே வந்து சறுக்குன மாதிரி, அதாவது ஸ்கேட்டிங் போர்டில் படுத்துக்கணும். அந்த சைடு நிறைய சின்ன பால் இருக்கும். அதை கொஞ்சம் பாலாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க ஒரு கூடையில் போட்டுக்கணும் போல. அதில் வினோத் எப்படியோ ஜெயிச்சிட்டாருங்க. இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வந்தால் வினோத் எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடுறாரு. இதுக்கு முன்னாடி டீமுக்காக ஜெயிச்சு தந்தவர் இப்போ லீடர்ஷிப்பே ஜெயிச்சிட்டாரு. ஸோ வினோத் லீடர்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றது பெரிய கொஸ்டின் மார்க்கு. நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிடுவாரா இல்லை இவருமே சொதப்ப வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அமித் டீசெண்டாக பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது.
ஆனால் அவரையே போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ வினோத் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, பார்வதியை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இது எல்லாத்தையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க.